பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னோட தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோட அதில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலில் வந்து பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜீரோதா, அப்ஸ்டாக், சாலிஸ், ப்ளூ, தான் அக்கௌண்ட் இது எல்லாமே வந்து லிங்க் தந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். சரிங்களா? இது உங்களோட விருப்பம். ஸோ இது கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிவ்யூ, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆன உடனே வந்து நான் வந்து அப்டேட் தந்தேன். ஸோ டுடே எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி, ஸோ வெரி கேர்ஃபுல் கைஸ் போட்டேன். 54 CE டேக்கிங் சப்போர்ட் ஆன் 103 அபவ் ரிஸ்கி ட்ரேடர் ஃபோக்கஸ் CE அப்படின்னு காலையில் 9:50 சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வெயிட் டு டேக் ட்ரேட் அபவ் BEP லெவல்ஸ் ஆல்சோ ஃபோக்கஸ் ஒன்லி டீப் இன் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரின்றதுனால நீங்கள் வந்து அட் த மணியோ OTM ஆப்ஷனோ ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து DKனால் ஒரு 5 பாயிண்ட் கீழே இறங்கினா கூட உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டீப் இன் த மணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 53,900 CE வந்து நியர் அவர் BEP லெவல்னு சொல்லியிருப்பேன் 9:55. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 53,800, 600, 700 அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சிலையும் நான் வந்து ஒரு லெவல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிபனாச்சி சார்ட் அப்டேட்டுன்னு சொல்லி இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அபவ் திஸ் லெவல் ஒன்லி CE ஃபோக்கஸ் அப்படின்றத நான் வந்து 7:21 இது நைட்டு போட்டிருக்கணும். சரிங்க, இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அப்டேட் ஒன்று தந்திருக்கேன் டெலிகிராமில். அதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் தந்திருப்போம் பாருங்கள். காலையில் 10:20க்கு தந்திருப்போம் பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சி சார்ட் அப்டேட்டுன்னு சொல்லி நான் டெலிகிராமில் தந்திருப்பேன். காலையில் 10:20க்கு தந்திருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் தந்திருப்பேன். அபவ் இந்த லெவலுக்கு மேலே வந்து CE சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த 3வது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இந்த பிளாக் ஏரோ கீழே இங்கே வரும்போது ஏரோ கிட்ட வரும்போது இங்கே எடுக்கலாம்னு சொல்லி நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். சரிங்களா? டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருப்பேன். இந்த சார்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி சைட்வேஸ்லேயும் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம BEP ஸ்பெஷல் BEP லெவலில் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். 53,900 நம்ம வந்து அகெயின் BEP லெவல் ரீடெஸ்ட் ஃபோக்கஸ் CE சைடுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ 53,600 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து அபவ் BEP லெவல் அண்ட் R1 லெவல் கரெக்டாக அந்த R1 லெவல் மேலே BEP லெவல் மேலே ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக மார்க்கெட் வந்து R2 R3 வரையும் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 520 வரைக்கும் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம R1 லெவல்லேருந்து 178 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதான் டீப் இந்த மிடில் நம்ம வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் OTMஓ ATMஓ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து கிடைக்காது. ஸோ இதே பாருங்கள் 53,700 கால் ஆப்ஷன் ஓப்பன் அபவ் BEP R1 லெவல் ரீச் அப் டு R3 அபவ் டோட்டல் 111 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட முக்கியமான ஒரு ப்ரூஃப்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபிபனாச்சி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம அப்சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த 54,135க்கு மேலே 142க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா 159 அதுக்கும் மேலே. ஸோ இந்த 59க்கு மேலே 60க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 200 டார்கெட்டு, 200க்கு மேலே 247 இம்பார்ட்டன்ட் லெவலு, அதுக்கு மேலே 280, அதையும் தாண்டும் போது 54,352, அதுலேருந்து 380 வரைக்கும் ஒரு லெவல். அதுக்கு மேலே வந்து 54,402, 54,480, சாரி 460, 54,500 சைக்காலஜிக்கல் நம்பர். இது வரைக்கும் தான் நாளைக்கு மார்க்கெட் அப் சைடில் லெவலு. அதே மாதிரி டவுன் சைடில் வரணும் அப்படின்னா திரும்ப இந்த ஸ்ட்ராங்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனோன்னா அது வந்து இப்போ கீழே வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான்
திரும்ப நீங்கள் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து என்ன தந்திருக்கான்னு பாருங்கள். இந்த NSE சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 54,101.65. 54,100ன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து 54,100 காலும் தந்திருக்கான், 54,000 புட் தந்திருக்கான், 54,100. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு காம்படேட் பண்ண போகிறது 54,100. ஸோ நீங்கள் 54,100க்கான இந்த லெவலை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்பைரி வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணுங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ 1 அக்டோபர் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிவிட்டு 54,100 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கால் சைடில் வந்து 54,100 கூட காலோட இந்த ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு 54,100 கூட இந்த ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைட் லெவல் கிடைக்கும். இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் மெத்தடு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஒரு 200 பாயிண்ட்டை மேலே அபோவ் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா 54,300 வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து கேப் அப் ஓப்பனுக்கான இந்த லெவல் 54,300 கால் சைடில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவலு. 54,300 புட் ஆப்ஷனு டவுன் சைடில் இந்த லெவலெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணீங்க மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி கேப் டவுன் சினாரியோ. ஸோ 54,000 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி 54,000 54,000 கீழே 53,900. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனால் என்ன ஆகுன்றதை 54,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கால் சைடில் ஆட் பண்ணணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிங்கன்னா அப் சைட் டவுன் சைட் லெவல் கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே, இது பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. ஸோ இதுதான் டவுன் சைட் லெவல். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பிரேக் பண்ணி 53,939 கீழே வரும்போது 900 கீழே வரும்போது நமக்கு டவுன் சைட் லெவல் வந்து 53,845, 53,794, 53,750, 53,715, 53,661, 53,500, 53,445, 53,360, 53,305. இதெல்லாம் வந்து டவுன் சைட் லெவல்ஸ் கைஸ். 53,233, 53, 53,000. சரிங்களா? 53,100 இதெல்லாம் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு முக்கியமான லெவல் வந்து நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல் 54,300. ஸோ அதுக்கான என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் அண்ட் சப்போர்ட் லெவல். நீங்கள் 304 வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 351 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அடுத்து 419, 434, 525. அப்படி இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணி 351 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, சேஃப் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 304 உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். சரிங்களா? 304 ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அதை நாங்கள் சப்போர்ட்லேங்கே திரும்ப 304 போட்டிருப்பேன். ஸோ என்னடா அவன் என்ட்ரி ப்ரைஸும் 304 தந்திருக்கான், சப்போர்ட்டும் 304ன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது வந்து ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட் தான் 304 ஃபஸ்ட் இருக்கிறது. சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து 351 நீங்கள் வந்து என்ட்ரி தரலாம். சரிங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இந்த மாதிரி 2 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பிளான் பண்ணி நீங்கள் வந்து எதை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி அக்கார்டிங் டு your capital you can plan your trade. Okay guys, so these are the main level important levels for tomorrow bank nifty. So பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 54,300, 54,200, 54,100, 54,000, 53,900, 53,800, 53,700. ஸோ இதுதான் வந்து முக்கியமான லெவல்ஸ் நண்பர்களே. ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.